அந்த விஷயம் முன்னாடி விஷயம் ஏன் சொல்ல வர கேட்டா, அப்போ யுத்தத்தினுடைய ஒரு திட்டங்களை வழிவகுக்கிறாங்க. அப்போ ஒரு சிறு குண்டு ஒரு மலையின் மீது ஒரு 50 வீரர்களை நிப்பாட்டி வச்சாங்க. எத்தனை பேரு? ஒரு 50 பேர் நிப்பாட்டான். அந்த 50 பேருக்கு ஒரு அமீர் சார், சரிங்களா? என்ன சொன்னாங்கன்னா, யுத்தம் பரிபூர்ணமாக முடிஞ்சு இவை கட்டளை வரும் வரைக்கும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, மலையிலிருந்து கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர். யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி ஒரு சோதனை. இந்த வெற்றி கிடைக்கிற மாதிரி சோதனை ஏற்பட்ட உடனே மலையில இருந்த 50 பேர்த்துல வெறுமனே ஒரு 4-5 பேர் மட்டும் இன்க்ளூடிங் அமீர் சாஹிப் நிற்கிறாரு. மற்ற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மற்ற எதிர்ப்படை வீரர்கள் விட்டு போன அந்த கனிமத்து பொருள் சொல்லுவாங்க. கனிமத்து அதாவது அந்த போர் தளவாடங்கள் எல்லாம் கிடக்கும். அதை எடுக்கிறதுக்கு நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் சொல்லி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. படப்படன்னு இறங்க. இந்த இறங்கின கேள்வி என்ன போச்சு, அந்த யுத்தத்தினுடைய ஒட்டுமொத்த மாற்றத்துக்கும் தோல்வியான அந்த சூழ்நிலைக்கும் ஒரு காரணம் அமைஞ்சிருச்சு. அது எங்க பார்த்தீங்கன்னா, நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த கனிமத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஆளு டீக்கு பிஸ்கட் ஆசைப்பட்டு திடீர்னு எல்லாம் உதவி எடுத்து கொடுத்துருக்கான். இருக்கையா இன்னும் முடியலன்னு பார்த்தா எல்லாம் ஓடுது. ஒரு மஜ்லிஸுக்கு வந்தோம்னா தவறு நினைக்கலாம். ஒரு ஈரலிச்சால எந்த மஜ்லிஸா இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை பேசப்படுகிற மஜ்லிஸுக்கும் நம்ம எந்த நேரத்தும் புறக்கணித்து போயிடக்கூடாது. என்ன ஒரு வேலை ஒரு பைக்கில் வருது, ஒரு டாய்லெட் வருது, ஒரு பீஷா போடுறதுலாம் போய்க்கலாம். தவிர முழுக்க மார்க்கத்தை பத்தி குர்ஆனை பத்தி ஹதீஸை பத்தி பேசப்படுது. அதற்கு தெளிவா தூய தமிழ்ல அவளை தெளிவா பேசிட்டு இருக்காரு. திடீர்னு பார்க்கறது ஒரு உண்மை எப்படி ஓடுது, சாயா டீ அப்படின்னு கூடாது உண்டா வந்தேன். எனக்கு அப்படியே தோணுது, இன்னைக்கு அவங்க அப்படி போனாங்க இப்படி ஓடுது எல்லாம் பார்த்து நகரக்கூடாது. அப்ப அதாவது நகர்ற நேரத்தில் என்ன ஆனதுன்னு கேட்டா பல குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த குழப்பத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா முஸ்லிம்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். இப்ப இந்த வரலாறு நிப்பாட்டேன், திரும்பி மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சாங்களாம். சரி வாங்க. இப்ப நம்ம ஆரம்பத்தில் ஓதப்பட்ட வசனம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஆரம்பிக்கும் போது வசனம் ஓதி காட்டணும், எல்லாத்துக்கும் தெரியும். என்ன வசனம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு. இது குர்ஆன்ல எந்த இடத்துல இருக்குது? குர்ஆன் எங்க இருக்குது? பள்ளிவாசல்ல இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பெரிய புக்கு என்னன்னு கேட்டா வீட்டுல வச்சு தாங்க முடியாம கொஞ்சம் தேவைக்கான கொண்டு கீழே போட முடியல. அது மசாய்க்கு அஜத்து எங்க குர்ஆனை கொண்டு போடலாம்? கிணத்துல போடலாமா, எவன் கரையில கொண்டு போடலாம், எது ஆத்துல போடலாமா, புதைச்சிடலாமா, எதை இதை நாங்க செய்ய முடியாது, எல்லாம் உங்களை நீ செய்யும் சொன்ன இருப்ப. இங்க பள்ளியாசல கொடுத்து விடுறது, இது எல்லாத்தையும் படிக்கிற மாட்டாங்க. அங்க வந்துடுறது. சில பேர் என்னதுன்னா புதுசா குர்ஆன் வாங்கி இங்க எல்லாம் ஓடுறாங்கல்ல, பள்ளியாசல வச்சா என்ன பண்ணுவாங்க? அதுதான் இப்ப அரபுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ட்ரெண்டுன்னு கேட்டா, காபத்துல்லாஹ்ல குர்ஆன் வைக்கிறதுக்கு பெரிய பண்ணா நீங்க உள்ள வச்சா சவாபு சொல்லி வச்சுக்கிட்டே இருக்கா. அங்க வச்சுக்கிட்டே இருக்க என்ன நடக்குது இல்ல, குர்ஆன் இருக்கும் வாங்கி தள்ளு, ஏதோ மார்க்கெட்டிங். அது மாதிரி அந்த பாதுகாப்பு. சரி, அந்த குர்ஆன் எல்லா வீட்லயும் இருக்கா? குர்ஆன் எல்லா வீட்லயும் இருக்கா? குர்ஆன் எல்இடி டிவி யாருக்குள்ள இருக்குது? ஆண்ட்ராய்டு போன் யாருக்குள்ள இருக்கு? ஆப்பிள் போன் யாருக்குள்ள இருக்கு? இது யாருக்குள்ள இருக்கா? அந்த ஜோஸ் குரூமா யாருதான் ஒன்று மேல எல்லாரும் ஒரு எல்இடி டிவி கொடுத்து யாருதான் ஒரு ஆப்பிள் போன் யாருதான் ஆரஞ்சு போன் யாருதான் இது சொன்னா நமக்கு ஆமின் அது வர மாட்டேங்குது. வேணுமா? பரவாயில்ல. இடசூத்தூர் மக்கள் இவ்வளவு துன்யாவை மறந்து வாழ்கிற அல்லாஹ் மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் வந்தால் நேரடி உபதேசத்துக்கு வருவாங்க.
இன்னைக்கு என் கண்ணை பார்த்தேன், என் வீட்டில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல போன பார்த்தேன் அப்படின்னு நான் கேட்டது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுத்தால வருங்கால சிறப்பான ஆட்சி செஞ்சுருவானாக. சின்ன சின்ன பசங்க கையை தூக்குறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு, பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லணும்னா குர்ஆன் யாருடைய வார்த்தை? குர்ஆன் யாருடைய வார்த்தை? நான் பேசுறதா? நான் பேசுறது அப்படியே பரிசு வச்சு நாளைக்கு வச்சு அஜத்து பயன் பண்ணாரு, இப்பெல்லாம் சொன்னாரு, இப்பெல்லாம் கேட்டாரு, இப்பெல்லாம் வச்சா எழுதி பச்சா பார்த்து வந்து போய் யாருடைய வார்த்தை? நீங்கள் திறந்தாலும் திறக்காவிட்டாலும் படித்தாலும் படிக்காவிட்டாலும் ஓடினாலும் ஓதாவிட்டாலும் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ந்தது சொல்லலாம். யாருக்காக? நமக்காக. கியாமத் வரைக்கும் இருக்கும். யாருக்கு மாட்டோம்? நம்ம இருக்க மாட்டோம். அந்த குர்ஆனை நம்ம இன்னைக்கு வீட்டில் எந்த இடத்துல வச்சு தெரியுமா? அல்லாஹ் அக்பர். உங்களுக்கு அல்லாஹ்ட்ட பேசுற யார்ட்ட புரியும் இருக்கா? அல்லாஹ் யாரு? அல்லாஹ் யாரு? நாமெல்லாம் முஸ்லிம்கள், நாமெல்லாம் முஸ்லிம்கள். வார்த்தை ஆறு படிக்கிறீங்க. அல்லாஹ் யாரு? யாரு அவன்? அவன் நமக்கு என்ன சம்பந்தம்? என்ன பண்ணினா நமக்கு அவன்? அது ஒரு பள்ளியாச்சு, அஞ்சு தொழுது, அதை பண்ணி இதை பண்ணி யார் அவன்? எதற்காக செய்கிறோம்? அது போல இன்னைக்கு உங்களுக்கு தெரியல, கலிமா தெரியல. அதான் ரொம்ப வருத்தம். இன்னைக்கு நிறைய வரலாறு ஒன்று, நிறைய பயன் பேசிடலாம், அடிப்படை பேசிக்கே தெரியல. கலிமாவை சொல்லு. நம்ம இஸ்லாத்தின் கடமையை எத்தனை? எத்தனை? 5 இருக்கா? எது? இங்க ஒரு ஒப்பையா கலந்தீங்கன்னா மாஷா அல்லாஹ்வுடைய கலிமையை சொல்லுவாங்க. அடிப்படை தெரியல. இங்க போய் எந்த விளக்கம், என்ன பயான், என்ன விளக்கம், என்ன பிரயோஜனம்? இஸ்லாத்தின் கடமைகள் 5. முதல்ல என்னது? இரண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது நன்மையை வித்தியமே தரும். இது ஏன் ஆன்சர்? அந்த கலிமா, அந்த கலிமால முதல் கலிமா இது வந்து கட்டாய கடமை. அந்த அப்பா கலிமா சொல்றேன். அப்பா கலிமா என்னது? அப்பல் கலிமா கடைசியில வாயில வரலாம், முடிஞ்சு கதை. அப்பல் கலிமா எப்ப வரணும்னா கடைசியில வரணும், முடிஞ்சு கதை. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அந்த அப்பல் கலிமா நம்ம ஆகியார் நம்முடைய மரணம் வருகிற பொழுது அந்த கலிமாவை உள்மொழிந்த வண்ணம் ஈமானோடு மறுக்கி பார்க்கிற வரலாறு சொல்லிடுவாங்க. கலிமா தத்துக்கு உம்மத்துக்கு அல்லாஹ் பாதுகாப்பு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன? மார்க்கத்திற்குரியவன் எவருமே இல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். அதுதான் இந்த மீட்டிங். சரிங்களா? அப்ப இந்த விஷயத்துல நம்ம வரும்போது அல்லாஹ் எல்லாரும் ஒருத்தர். சரிங்களா? நாயகத்துலாம் நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம எதுக்கு படைக்கப்பட்டோம்? அல்லாஹ் வணங்குறதுக்காண்டி. அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்ம எது படிச்சிருக்கான்? வணங்குறதுக்காண்டி படிச்சிருக்கான். அல்லாஹ் யார் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அந்த அல்லாஹ்வோட பேசுவதற்கு பிரியப்படுறீங்களா? அல்லாஹ்வோட பேச யாரா தயார்? அல்லாஹ்வோட பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கா? இல்லையா? இதுவே நம்ம கை தூக்கி அல்லாஹ்ட்ட பேச சொல்லி மொத்தமா தள்ளிட போறாங்க. வா பெருசா பக்கத்துல கபஸ்தான் இருக்கு, இவன் அல்லாஹ்ட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம்? பயப்படாது, பயப்படாது. அல்லாஹ் பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய பேசல் வேண்டுமா? அல்லாஹ்வோட உரையாட வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சி சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய கலாம் திருமறை குர்ஆனை எடுத்து நீங்கள் ஓதினால் நீங்கள் யார்கிட்ட பேசுற மாதிரி? அல்லாஹ்விட பேசுற. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அல்லாஹ்ட்ட பேசணும். ஒரு நாளைக்கு படைத்த ரப்பு தப்பாண்டே கூடாது. நீங்க உலகம் அப்படின்னா போதும். பிடித்த ஒரு பெண்ணிடமோ ஆணிடமோ பேசுறதுக்கு மணிக்கணக்கில் பேசுறாங்க இன்னைக்கு, இல்லையா? மணிக்கணக்கில் பேசுறான். அதை கரெக்ட் பண்றதுக்கான பாடு இருக்குது. அல்லாஹ் அக்பர்
ஆயத்தை ஓதி காட்டுனேன். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நான் அத கூட கேக்குறேன். அது எங்க இருக்கு கேட்டா அப்படி ஒரு இப்படி பண்ணிட்டே இருக்கணும். எத்தனை ஆயத்தை பண்ணி பார்க்கணும்? குர்ஆன்ல எத்தனை ஆயத்து இருக்குது? எத்தனை நாளைக்கு நிறைய வரும்? எத்தனை இருக்கு? சும்மா சொல்லுங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோம். முஸ்லீம் சொல்லிக்கிறோம்ல, ஆனால் வெளியே போராட்டம் யாராவது மாற்ற சவால் வந்து என்னென்ன குரான் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு என்ன பண்ணுவோம்? குரானா இருக்கு நேரத்தை கேட்டு சொல்றேன். வழியா சொல்லிட்டாங்க அப்படியா? குரான் எடு, குரான் எடுத்தீங்கன்னா நல்லாவுடைய காலமாக பார்த்து எல்லாம் சவால் பண்ணுறாங்க சார். கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கு ஒரு நன்மையை சம்பாதிச்சு போவோம். இன்னைக்கு தேதி என்னன்னா 23ஆம் தேதி மீளாத பேர்ல என் கலாம யாரெல்லாம் பார்த்தீங்க வா அப்படின்னு சொன்ன உடனே யார் ஃபர்ஸ்ட் அடிக்கலாம்? கரசுத்தூர்காரன் போய் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். இன்ஷா அல்லாஹ். இங்க பாருங்க, இதுதான் குரான். இதுதான் குரான். தெரியுதா? குரான் தெரியுதா? இதுல பார்த்தீங்கன்னா ஆரம்பம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பம். ஆரம்பத்தை உடனே அல்லாஹ் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு சொல்லுவாங்க எல்லா புகழும் யாருக்கு? அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இங்கே தான் பிரச்சனை. இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த புட்டெல்லாம் வருவாங்க. என்னது அல்லாஹ் படைத்தா புகழ், நீ எதுக்கு மீளாத நடத்துற, நீ அல்லாஹ் புகழ்ற, நீ எப்படி நீ உச்சாரணமா புகழ்ற, அதை புகழ்ற, இதை புகழ்றன்னு போட்டு என்னமோ வளரலாம். மெண்டல் மாதிரி வளரி இது எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு போகுது? ரொம்ப ஜெனரேஷன் ரொம்ப தேவை மார்க் ரொம்ப தேடிக்கிட்டே போறதா பாதுகாக்கலாம். புகழ் எடுத்து மல்லாது. இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன விஷயம் கேட்டா, ஆளும் அப்படின்னா அல்லாஹ்வின் திருமணம் எல்லாமே வந்துடும். உலகம் மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சம் அல்லாஹ்வின் தவிர என்னென்னலாம் படைக்கப்பட்டதோ எல்லாத்துக்கும் ரப்பி யாரு? அல்லாஹ். அல்லாஹ்தானே. அப்ப இந்த வார்த்தையை எங்க யூஸ் பண்ணான்னு கேட்டா, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த ரஹ்மத்துங்கிற வார்த்தை அகிலத்தா இருக்கு. ரப்பை தவிர மற்ற எல்லாத்துக்கும் ரஹ்மத் யாரு? என்ன ரப்பு டைட்டில் முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அகிலத்துல எல்லாத்துக்கும் ரஹ்மத்தின் சொல்லி காட்டுறான். அப்படி சொல்லும் பொழுது இன்னொரு சொல்லி காட்டுறான். இது நமக்கு ரசூலுடைய உம்மத்து நம்ம வந்ததுக்கு எவ்வளவு விருப்பம் தெரியுமா? ஏதோ ஓட்டுறோம், ஏதோ ஓடிக்கிறது அல்லான்னு இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுவான். லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது வஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயஸக்கீஹிம் வயஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்ம வ இன் கான மின் கப்ல ஃபீ ضلالٍ முபீன். நமக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சது பெரிய உபகாரம். அல்லாஹ் சொல்றான். யாருக்கு கிடைச்சது? யாருக்கு கிடைச்சது? இங்க ஒரு வார்த்தை தெளிவா போட்டிருக்காங்க. எனக்கு அங்கதான் கொஞ்சம் பயமா வரும். இந்த ஆயத்தை ஏதாவது உட்கார்ந்து ஆராய்ச்சி பார்க்கும்போது கொஞ்சம் டீப்பா பார்க்கும்போது நல்லா தெளிவா சொல்றான். லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன்ங்கறான். முஸ்லிம்கள் சொல்ற கூட என்ன வேணும்னா நம்மள யாரு முதல்ல நமக்கே தெரியாது. அதை புரிய கொடுக்க நம்மள யாரு? முஸ்லிம்களா மூமின்களா? முஸ்லிமா மூமினா? எந்த கேட்டகரியில இருக்கிறோம்? அல்லாஹ் யாருக்கு ரசூலை பத்தி அறிமுகப்படுத்துறான் வாங்கன்னு சொல்லி மூமின்கள் சொல்றான். நம்ம மூமினா இருக்கிறோமா? மூமின்களுடைய பட்டியலை சொன்னா நீங்க எத்தனைக்கு மேல ஓடும். மூமின்னா யாரு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப அந்த லிஸ்ட்டை நம்ம இருக்கிறோமான்னு பார்த்தோம்னா என்ன ஒரு இடத்துல நிற்கணும். மூமினுடைய அடையாளம் சில இருக்குதுங்க. மூமின்னா சில அடையாளம் இருக்கு. குர்ஆன் சொல்லுது. அது மிக முக்கியமான ஒரு அடையாளம். அது வந்து நம்ம ஒத்துக்கலாம், டிக்ளேர் பண்ணிடலாம். காஃபிருக்கும் மூமினுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றாருன்னு சொல்லி காட்டாங்க. ஒரு காஃபிர் யார் தெரியுதா? நம்ம எல்லாரும் நமக்கும் அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? மாஷா அல்லாஹ். என்னது? தொழுகை. மூவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? தொழுகை. அந்த தொழுகை யார் விட்டுட்டோம்னா நம்ம எந்த கேட்டகரிக்கு போயிடுவோம், எந்த நிலைமைக்கு போயிடுவோம் தெரியுமா? மன் தரக ஸலாத்தன் முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர. யார் வேணும்னே ஒரு நேரத்துல நல்ல விளைவு ஒரு தொழுகையை வேணும்னே விட்டுட்டான். ஒரு தொழுகையை வேணும்னே விட்டுட்டான். நல்லா நான் பாவ சொன்னாங்க. நான் தவற நினைக்காதீங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் அஞ்சு பாவ சத்தனால கேட்டுச்சா?
முடியவில்லை சொல்லணுமா? இதுதான் இப்படிப்பட்ட கேள்வி என் பள்ளியில் கேட்கும் போது எல்லாத்துக்கும் ரத்த கொதி கொடுத்துரும். அங்க சும்மா போற இந்த இப்படி கேட்கிறேன் இப்படி எதுக்கு நாளைக்கு மறுபடியும் ரத்த கேட்பானே. நான் கேட்கிறேன் ஏன் வரலன்னு கேட்டவனே இப்ப என்ன கேட்டா இப்ப தாயத்துக்கு ஒரு நாள் பயன் பண்ணணும்னு தெரிஞ்சு சொல்லிட்டேன். ஒருவேளை சொல்லி வேறு விட விட்டாச்சு அப்படி தாயம் நினைக்கிறோம் கடை நினைக்கிறோம் டாக்டர் எது அப்படின்னு விட்டாச்சு. எத்தனை பேர் ஒருவேளை சொல்லி விட்டுட்டா அந்த நிலைமை ஒரு மறந்து விட்டா அவனுக்கு என்ன சட்டம் அல்லா பாதுகாக்கணும். பட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் நிராகரித்து விட்டான். யாருடைய ஆறு யாருடைய அழைப்பு வந்துச்சு நமக்கு? அல்லாஹ்வுடைய அழைப்பு. அல்லாஹ்வுடைய வீட்டுல இருந்து அல்லாஹ் கேட்க கூப்பிட்டாலும் அவன் ஆலோசனை கூப்பிடுறான். நீங்க யாரும் மதிக்காம இருக்கீங்க? மோதினார் மதிக்காம போகல, அஜர்த்து மதிக்காம போகல, ரப்புடைய வீட்டில் வந்த அழைப்பை மதிக்கவில்லை, நிராகரித்து விட்டீர்கள். உங்களுக்கும் காபிருக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப மௌத்தா பற்றி இதை என்ன அடக்கம் பண்றதா, எரிக்கிறதா, கொடுக்கிறதா, பீஸ் சாக்கிறதா, என்ன பண்றது? அப்ப எத்தனை வருஷம் விட்டு எவ்வளவு சாத்தா நீங்க போவாங்க நல்லா பார்த்தா ஒரு ஏன் இந்த அளவுக்கு மாறி போச்சு? சொல்லுறியா? இந்த தொழிலை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி மூச்சு வரை பாடுறாங்க. அல்லாஹ்வை வணங்குவதற்காக தான் இறுதி மூச்சு வரை பாடுறாங்க. நல்ல ஒரு உருவத்தை ஐடென்டான ஒரு உருவத்தை உருவாக்கி போறான். யாராவது சஹாபிகளை தொழிலை விட்டாங்கன்னு யாராவது வரலாறு பார்க்க முடியுமா? தொழிலை விட்டுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களை கூட்டி வீட்டுக்கு போவாங்க. போய் பார்த்து உடம்பு சரியில்லாம போயிருக்கும், அவர் பயணம் போயிருப்பார், அதனால தொழில் விட்டு பார்த்து ஏதோ தொழில்பார் ஜமாத் வராமல் இருப்பார். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி ஆகி போச்சு? இவங்க தொழில் வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. நடக்குதா? என்னப்பா பண்றீங்கன்னு கேட்டா முஸ்லீமாக மூமினா அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் தொழிலுக்கு பள்ளிக்கு வரமாட்டாங்க நிறுத்தி ஒரு கதை பார்த்து அன்னைக்கு கஷ்டம் சொல்லிட்டு மகளாலே காய் ரெகுலர் அப்புறம் வரமாட்டீங்க மகிழ்ந்து கொஞ்சம் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு நல்ல ஒரு வார்த்தை காட்டுவாங்க. அது வேற பயத்துல எங்க வருது அப்ப முழுக்க முழுக்க மார்க்கத்தை நிலவும் தெளிவாக கொண்டு போயிட என்ன நிலவுல அப்போ நீ துறை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தொழுகி நம்ம விட்டக்கூடாது. பார்த்தா நான் வேற என்ன பண்ணேன்? நம்ம ஊர்ல தான் ஒரு பையன் திருவிழா போனோம். எல்லாம் அப்படியே ஆக்ரோஷமா கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் டக்குனு என்ன பண்ணிவிட்டேன், சரி ஒரு நீர் பணம் வாங்க. அவங்க நினைச்சாங்க நம்ம தமிழ்காரன் கேட்கிற மாதிரி நீர் வச்சுட்டு நைஸா பேர் கொடுத்துட்டு அது போனா போய்க்கலாம் இல்லாட்டி அப்படியே கொடுப்போம் அப்படின்னு பசங்க போடுவாங்க. அங்கே தேவையாச்சு அப்பதான் நம்ம காரணம் விடுவோம் பேரு ஒரு வருஷம் உண்மையை தானே சொல்லுது. ஆமா என்ன பண்றீங்க? அவன் சொன்ன உடனே நான் அப்படியே கேட்டேன், எல்லாரும் தானமா நீத்து வைக்க சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு சொன்னாரு என்னன்னு கேட்டா யாரும் இஸ்லாத்துல வந்தா ஒரு பையத்து வாங்கிடுவாங்க. பையத்து வாங்க என்னது நான் கரெக்டா 5 ரூபா தொழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்திய பிரமாணம் வாங்குவாங்க. ஒரு லிஸ்ட் பெரிய லிஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி இப்ப யார் பண்றது ஒரு நான் சொன்னேன் எல்லாரும் என்ன பண்ண முடியாது. ஆமாம் இது மௌத்து வரைக்கும் அந்த பள்ளியை சுட்டி காட்டுவாங்க. இந்த பள்ளிவாசல்ல எல்லாம் இருக்கிற காலம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் 5 வேளை இறுதி வரைக்கும் நம்ம தொழுவோம்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை சரி பண்ணிட்டேன். முடிச்ச முடியிருக்கே வல்லாஹி அல்லாஹ்வை சத்தியமாக இல்லை இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ண மாட்டேன், தொழுகை விட மாட்டேன். 5 வேளை பத்து வந்து சொன்ன உடனே என்ன நடந்திருக்கும்? இப்ப இங்க என்ன நடக்கும் பாக்குறீங்களா? அல்லாஹ் கொண்டு விட்டோம் ஏற்கனவே தொழில் விட்டதுக்கு போட்டு நல்ல ரசியம். இது ரப்பு மேல ஒரு பையனுக்கு ஒரு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு விட்டோம் என்ன ஆகும்? ஒரு கூட்டம் மாறி வழிவுமா அப்புறம் அஜய் இன்ஷால்லா வேறப்படும் இருக்கு. இன்ஷால்லா நீங்க பயன் பண்ணீங்களா? இன்ஷால்லா நாங்க ஏற்று போனோமா? இன்ஷால்லா இன்ஷா வாங்க முன்னாடி பக்கத்துல நல்ல கட்டாயலாம். இன்ஷால்லா அப்படி வீட்டுக்கு போயிடுவோம். பசி இன்ஷால்லா சார் கவுண்டர் இன்ஷால்லா நாளைக்கு சொல்லுங்க இன்ஷால்லா இன்ஷால்லா
இந்த இன்ஷா அல்லாஹ் என்ன பாடுபட்டு வச்சது தெரியுமா? அல்லாஹு அக்பர். நீங்களே உள்ளத்துல நான் கேட்ட சொல்ற கைது இப்படி இவருக்கு கைது பண்ண அந்த கைது தூக்கியாச்சு. எல்லாம் அத்தை சாட்சி இந்த எல்லாம் நீயே சாட்சி, அவ்வளவு சத்தியம் பண்ணியாச்சு, நீயே பார்த்து சொல்லிட்டு பயன் போயாச்சு. அதனால நீங்களே வந்து இன்ஷா அல்லாஹ் வச்சோமா? இன்ஷா அல்லாஹ் அந்த இன்ஷா அல்லாஹ் இல்ல, பரிபூர்ணமா உள்ளத்தை பார்த்து இனிமே நான் முஸ்லிமாக மூமினாக வாழ்ந்தா மரணிப்போம், தொழுகை விட்டுறவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நீயத்தோட இந்த மத்தியத்தை விட்டு கிளம்பி போங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இந்த விஷயங்களை சொல்றதுக்காண்டி தான் நமக்குன்னு ஒரு தூதர், நமக்குன்னு ஒரு நபி அந்த மாற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் இல்ல. ஏகப்பட்ட நீங்க கைமா சொல்லிட்டு அழகா உட்காந்து நீங்களான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை எவ்வளவு கஷ்டப்படாது தெரியுமா? இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டாரு தெரியுமா? ஒண்ணு வேறாங்க, இன்னைக்கு நம்ம நிம்மதியா சொல்லுறோம். இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க மத்தவங்க சொல்லி கருணையான நேரத்துல காபத்துல்லாஹ் எங்க இருக்கு? மக்களோட இருக்கா? அந்த இறையிடத்துல போய் தொழுகிறதுக்கு போறாங்க, தொழுது விட மாட்டேங்கிறாங்க, அனுமதி மறுப்பு. மீண்டும் தொழுதால் அங்க இருந்தாங்க அவங்க சைட்டாளர்கள் இருந்துச்சு. யாரும் கேட்டா இந்த அபூஜஹல் உமையா முக்கியமான ஒரு கேங்கு. இந்த சைட்டாளர்கள் வேலையை என்னன்னு கேட்டா தொழுது போற டிஸ்டர்ப் பண்றது. அந்த மாதிரி எந்த ஊர்ல சைட்டாளர்கள் இல்ல, தொழுது பார்த்து இருக்கிற மாதிரி இல்ல. இல்ல அவன் போய் அவன் சைட்டாடே போன இந்த மைக் வெளியே போட சத்தம் சும்மா நேரத்தில் பார்த்தா காம சொல்ற வரைக்கும் பண்ணிட்டு காம சொல்ற வரைக்கும் பையன் அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பார். போனோம்னா இது வேலை செட் ஆகுது, எத்தனை மணிக்கு ஒன்றையா சில ஊர்களில் போய் நம்ம அனுபவிச்சிருப்பான். பெண்கள் நேரத்துக்கு பார்த்தா ஒரு நீண்ட நிறைய முஸ்லீம் ஒரு ஊர்ல நோம்பு நேரத்தில் போய் பார்த்தா வச்சுருக்கீங்களேன். இங்க பயான ஆரம்பிச்சு பார்த்தோம்னா அங்க இருந்து ரோட்ல தெட்டி பார்க்குது வீட்டுல இருந்து அது நம்பர் ஏறி தராங்க. போனாட்டம் பட்டேன் பயான ஆரம்பிக்காம 1:10 எனக்கு உயிர் என்ன போயாச்சு. எல்லாம் வந்தாலும் சும்மா இல்லை ஓட்டு. அப்ப இந்த மாதிரி சூழலில் மாற வேண்டும் என்றால் எப்படி அமைச்சால் தொழுதாக இது தனிப்பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ் சொல்ல வர்றாங்க. அந்த சைத்தான் எல்லாம் முடிவு பண்ணி இவர் ஏதாவது பண்ணண்டா வித்தியாசத்தை பண்ணிட்டே இருக்காரு, புறப்படாது சொல்லிட்டு அல்லாஹு அக்பர். தொழுகிறவங்களுக்கு என்ன தெரியுமாப்ப இந்த ஒட்டக குடல் இருக்குல்ல, ஒட்டக குடல் கேள்விப்பட்டீங்களா? ஒட்டக குடல் மாட்டு போட்டிவாங்க, மாட்டு குடல் ஆட்டு குடல் அதை குருவான் நேரத்தில் எடுத்து வச்சு கொஞ்சம் டிலே வாங்கிடுச்சு அந்த உடம்பை வெளியே எடுக்கிறேன்னா இப்படி இருக்கும், அவன் இருக்கும். ஒட்டகம் சாதாரணமாக ஆகாது, கொடூரமாக ஆகும். அதுவும் சாதாரண வீட்டில் பெருத்த உடம்பு. சரிங்களா? என்ன பண்றான் ஐடியா சொல்றான், அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்யும் போது கூட்டு வந்து தலையில போறான். ஏன் அவர் தொழுகிறாரு? அவர் தொழுகக்கூடாது, தலையில போடு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அவர் 3-4 பேர் தூக்கிட்டு வந்து சஜிதா பண்ண காலத்தில் வச்சுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய செஞ்சாங்க. பல பெரும் சஹாபிகள் எல்லாம் கண்கூட பார்க்கறாங்க, பக்கத்துல நெருங்க முடியல. அவங்க ஒருத்தர் அறிவிக்கிறாங்க, நான் கபூத்துலால ஓரத்துல ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு எதுவும் செய்ய முடியல. ஏன் கேட்டாங்க, பெரிய செய்தாங்க. தலைமையில போடப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா நீண்ட நேரம் இருந்து இது வீட்டுக்கு தீசு போய் பாத்திமா சின்ன புள்ள ஒரு 4 வயசு இருக்கும். அங்கிருந்து ஓடி வந்து அந்த பிரச்சனை பண்ணாங்க, கசப்பையை பார்த்தாங்க. அது தள்ள முடியாம தள்ளி ஒரு தள்ளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, தலையை உயர்த்துறாங்க. எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சுதான் கடமையப்பட்டு தொழுது ஆகி விடுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லிவர் கஷ்டப்படுவாங்க, காசுல சத்தம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் தொழுது பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு செலக்ட் பண்ணணும். இந்த வக்தில நீங்க இங்க வந்துருங்க, ஓடி போய் ஒழிச்சுக்கணும். நீ இந்த வந்து அந்த வீட்டுக்கு வந்துருங்க, அந்த இடத்துல தொழில் ஒழிச்சு சொல்லுவோம், அங்க போய் அந்த தொழில் அந்த ஒழிச்சு சொல்லுவோம். இப்படி ஒழிஞ்சு ஒழிஞ்சு தொழுது விஷயம் இதெல்லாம் விமோசனம் அனைத்து தான் இங்க போறாங்க மதீனா போறாங்க. இப்ப நம்ம முடிவு போறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இவ்வளவு தியாகம் இருக்கு. மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, இந்த சரீரத்தை பாதுகாப்பதற்காக பல தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள். நம்ம அந்த அளவுக்கு பெருசா ஒன்று செய்யல. அல்லாஹ் நம்ம அந்த மாதிரி எதுவும் செய்யறோம் வாய்ப்பு அமைத்தரல. அவங்க பட்ட துன்பங்கள் அணுகோட நம்ம நல்லா நினைக்கீங்க, கொஞ்சம் கூட இல்லை. இந்த மக்கால பட்ட துன்பத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம், மதீனால பட்டதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். நைட்டுலாம் எட்டையாவது ஒரு போட்டது மக்கால பட்ட கஷ்டங்கள், மதீனாவில் பட்ட கஷ்டங்கள் நம்ம படல, நம்ம ஹயாத்திலும் பட்டிருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தெரிந்து போகாமல் அழிந்து போய் கொண்டிருப்பது மன வருத்தமான ஒரு விஷயம். இந்த மக்கா விஷயத்துலாம் லேட்டா இருக்கும். மதியம் வந்துருவோம், உதவி யுத்தத்துக்கே வருவோம். உதவி யுத்தத்துக்கு வந்தாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம்
இதுல சில நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப அரணாக இருந்தாங்க. இந்த கீழே இறங்கி வந்தவங்க ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் ஒரு படையினர் இருந்தாங்க. பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவர் எந்த போருக்கு போனாலும் வெற்றிங்கிற நிலைமையில இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? அவரே ரவுண்ட் அப் பண்ணி முஸ்லிம்களை வச்சு செஞ்சாரு. அநியாயத்துக்கு வச்சு செஞ்சாரு. எந்த அளவுக்கு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல் ஷஹீதாகக்கூடிய நிலைமை ஏற்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேடயத்துல தோல் வெட்டத்துல அடி வாங்குது. அந்த அடியுடைய வலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க முடியல. வலி வேதனாக முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. ஆளுக்காக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கி போறாங்க. ஒதுங்கி போகும்போது சில நபர்கள் மட்டும் ஆளாக இருந்தாங்க. அதுல உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி வந்தாங்க. அவங்க வந்தது எதுக்குன்னு கேட்டா அடிபடக்கூடிய வீரர்களுக்கு மருத்துவ செய்வதற்காக வந்திருக்காங்க. நிலைமை வெளியே கேள்வி போறாங்க. நிலைமை மாறி போச்சு. முஸ்லிம்கள் அடிச்சு ஒழுக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. கேட்கவங்க ஒரு பெண்மணி கூடாரத்தை விட்டு வெளியே வர்றாங்க. வந்த ஒரு நேரம் எங்க ஓடுறாங்க கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுறாங்க. அந்த இந்த காலத்துல போய் அவரோட ஒரே நோக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. இந்த போர்ல அவருடைய கணவர் கலந்திருக்கிறார். 2 மகன்கள் கலந்திருக்கிறார். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கணவர் மரணிக்கப்படுகிறார். இந்த விஷயம் காது வருது. யாரு? உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா காது வருது. உங்க கணவர் இறந்து விட்டார் செய்தி காது வருது. நேர கணவர்கிட்ட ஓடல. நல்ல விளையாட்டு. எங்க ஓடல? நேர கணவர்கிட்ட ஓடல. எங்க ஓடுறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட ஓடுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஓடுறாங்க. அந்த போகும்போது ஒரு மகன் இறக்கப்படுகிறார். அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து பாதுகாக்கிறார். அந்த உலக யுத்த காலத்துல வீர மங்கை என்று பெயர் பெற்ற உம்மா அம்மாரா நீண்ட நெறிய வர்றாரு. அந்த இடத்துல போய் கடுமையான சண்டை போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவங்க சுப செய்தி சொல்றாங்க. யா அல்லாஹ் இவர்கள் எல்லாம் என்ன சேர்த்து வை, என்னோட சொந்தத்தை சேர்த்து வையா அல்லாஹ் துஆ செய்யறாங்க. அவர்கள் பாடுபடுகிறதை பார்த்து ரசூலுல்லாஹி அவர்கள் துஆ செய்றாங்க. இவர்களை சொர்க்கத்தினோட சேர்த்து வைத்து கேட்கிறாங்க. எந்த அளவுக்கு போரிட்டு இருப்பாங்க. ஒரு கடவுள போறா முடிஞ்சு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சஹாபியர் பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க இந்த இடத்துல சுரபுஜத்துல ஒரு காயம். இது என்னமா காயம் கேட்டவனே உபதுல பட்ட காயங்களுக்கு காரணம் ஒரு புளியே விழுந்துருச்சு. புளிய விழுந்துருக்கு. உயிரை துச்சமாக நினைச்ச அந்த போர்லத்துடைய கணவரும் மறந்து சகிதாக்கப்பட்டார். 2 மகன் சகிதாக்கப்பட்டார். அந்த அம்மா சந்தோஷப்படுத்தி என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பு சந்தோஷம் தான். அவங்க சகிதாக்கிட்டாங்க. பரவாயில்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா இவ்வளவு கஷ்டங்களும் தொந்தரவும் நமக்கு இல்லை. உண்மைதானே? இவ்வளவு கஷ்டம் நமக்கு இருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக மார்க்கத்தை பாதுகாக்க ரசூலுல்லாஹ் பாதுகாக்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம யாரையும் கூட பாதுகாக்க கஷ்டப்படுறோம். ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறி போய் கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாப்பானால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வார் அந்நபியோ அல்லாஹ் நீங்க விடுற மூச்சை விட உங்க உயிரை விட யார் ஏற்றமானவர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றமானவர். சொன்னாங்கல்ல, நான் என் உயிரை விட அவங்க நேசிக்கிறேன். இல்ல உயிருக்கு மேலாக நான் சொல்ல நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட போது அம்மா முடிச்சிடலாமா? அப்படிப்பட்ட போது யுத்தத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகத்துக்கு வர்றாங்க. எதுக்கு வராங்க? அந்த உஹதுடைய ஷஹீதுகளை தியாகம் பண்றதுக்கு வர்றாங்க. தியாகம் தெரியுதா? யாரும் தியாகம் ஓதிருக்கீங்களா? தியாகம் பாத்தியா? ஓதிருக்கீங்களா? பண்ணிருக்குமா? இல்லையா? கூடாது ஒரு பக்கம். சில பேர் என்னென்னமோ பண்ணுங்க. தியாகம் பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு வாழ்ந்துருக்கு. என்ன தியாகத்துக்கு நடந்து நல்லமா தான் இருந்துச்சு. அது யுத்தம்லாம் டைம் ஓடிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. எங்க வர்றாங்க? உஹது யுத்தத்துக்கு வர்றாங்க. ஷஹீதாக்கப்பட்ட சஹாபிகளை பார்ப்பதற்காண்டி வர்றாங்க. வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவங்க சொன்னாங்க, தியாகத்துக்கு போறோம், கபிரஸ்தானுக்கு போறோம். போனவங்க என்ன பண்ணணும்? சலாம் சொல்ல வேண்டும். சொல்லலாமா? யாருக்கு? ஏற்கனவே எல்லாம் கபராடி மட்டும் இருக்கிறோம். பக்கத்துல பார்த்தா எல்லாம் பிடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் போச்சு என்ன டவுன் ஆகி போடுறது. இங்கே ஷஹீதாக்கப்பட்டதா முடியல, தாங்க முடியல. சரி வர்றாங்க. அதான் சொன்னாங்க
அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமுல் முஃமினீன். சொல்லுங்க என்ன பண்றாங்க? சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமுல் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் அலைக்கும் லாஹிகூன் அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த மூமினுடைய வீட்டுடைய உடையவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாகுதுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன பண்றோம்? உங்களை சேர போறோம்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை சொல்றாங்க. கவனிக்கணும். இதை மட்டும் கவனிங்க. அல்லாஹ் இந்த பொருள் ஆக்குவானாங்க. என்னவே சொன்னாலும் சொல்றேன் ஆமீன் சொல்றீங்க. என்ன சொல்றாங்க? வதித்து அண்ணா அது ரஹீனா இஹ்வானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த இடத்துல நின்றுட்டு என்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு எனக்கு ஆசையா இருக்கு, பிரியப்படுறேன் அப்படின்னா யார் பார்க்க? சகோதரர். இந்த கூட இருந்த சஹாபிகள், ஜியாரத்தை கூட போன சஹாபிகள் கூட இருக்கிறாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் நாங்களாம் ஒரு சகோதரர் இல்லையா அப்படின்னா, நாங்களாம் இல்லையா? அப்ப சலமான் சொன்னாங்க, நீங்களாம் என்னுடைய நண்பர்கள், தோழர்கள் அப்படின்னா. நண்பனுக்கும் சகோதரனுக்கும் வித்தியாசம் இருக்கா? நண்பனை யாரு? ஃப்ரெண்டு. நண்பனுக்கும் தோழனுக்கு சகோதரனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் என்ன கேட்டீங்க, இவன் என்ன கேட்டீங்க? கூட பிறந்தா கூட பிறக்க. ஆனா நண்பன்டா உயிரே கூட கொண்டா அப்படின்னு சொல்லுவான். சொத்து கொடுக்க மாட்டான், 10 பைசா கொடுக்க மாட்டான். அவன் கிடைச்சவனுக்கு சாரி பாப்பா இல்லைன்னா பேசாம போயிடுவான். ஆனா சகோதரன் எப்படி? சொத்து கொடுக்க சொல்லி பார்த்தேன். வெற்றதான் உரிமை புரியுது அவங்களுக்கு. நண்பனை கூடிய சுத்துவான், இருக்கிற வரைக்கும் சுத்துவான். அப்படிப்பட்ட நண்பர்கள் எல்லாரும் கொடுக்க பாதுகாப்பானாங்க. இஸ்லாசான நல்லாவே இருக்கா நட்பு கொள்ள வேண்டும். அல்லாஹ் நட்பு போனால் நான் அல்லாஹ்வே போகணும். அப்படி நட்பு நம்ம தருவாங்க. ஏன்னா சலதான நண்பர்கள் எப்படிப்பட்டவன் கேட்டா, அல்லாஹ் சொல்றான் ஐயப்போ வாங்கணும் மருந்து வாங்கணும் அப்படிங்கிறான். அல்லாஹ்வை பொருத்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருத்தி கொண்டான். ஒரு கேட்ட இடையில இருந்தாங்க, ரசூலுடைய நண்பர்கள் இருந்தாங்க. அந்த நண்பர்கள் இருக்கிறாங்க, யாரும் சொல்லுதான் நாங்கள் சகோதரர் நாங்களா இல்லையான்னு கேட்கும்போது நீ என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க. அந்த இடத்துல யோசிக்கிறோம், நான் இந்த சகோதரர் பார்க்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா. இப்ப சகோதரனாக இருந்தால் ரத்த உறவு, ரத்த பந்தம். நீங்க வச்சிருக்க ப்ராப்பர்ட்டியில அவருக்கு பங்கு கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணலாம்? கேஸ் போட்டு 10 வருஷம் 15 வருஷம் சப்பா இழுத்து வாங்கிக்கலாம். உரிமை இருக்கு, இருக்கா இல்லையா? அதுக்காண்டி நீங்க பண்ற சண்டை சச்சரவு கேஸ் அப்படியே அப்பா என்ன பிரச்சனை, என்ன சண்டைங்க சேர்த்தோட இதெல்லாம் பாதுகாக்கணும். இப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு ஆச்சரியம் கேட்கறாங்க, யாரும் சொல்ல நாங்களே இல்லையா? சகோதரர் சொன்னாங்க, நீ நண்பர்கள் சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்றாங்க. மன்தும் அஸ்ஹாபி வ இஹ்வானனா அல்லதீன கௌமுன் யகூனுன மின் பஅதிக்கும் யுக்மினூன பி வலம் யரவுனி. என்ன சொல்றாங்க? எனக்கு பின்னாடி, உங்களுக்கு பின்னால், யாருக்கு பின்னாடி? தோழரை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டத்தார் வருவார்கள். அந்த வரக்கூடியவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், அவனை நீயமா கொண்டிருப்பார்கள். யாரும் சொல்ல பார்த்துருக்குமா? எத்தனை வருஷம் ஆச்சு? ஹிஜ்ரி கணக்குப்படி பார்த்தோம்னாவே 1440 ஹிஜ்ரி கணக்குப்படி. இதுல யாராவது ஒரு ஆளு நான் ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கேன், ஒரு ஆள் சொல்ல முடியுமா? அல்லாஹ் பேச ஆசைப்பட்டோம், குர்ஆன் செய்ய ஓதுனாச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கிறோம், என்ன பண்ணலாம்? இந்த இமாம் ரூஸ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் அவரை பார்த்து, என்ன முகமது சொல்றீங்க, நபி நபிங்கிறீங்க, இவ்வளவு பேட்டி பேசுறீங்க, ஏதாவது பார்த்துருக்கீங்களா? கனவுல பார்த்துருக்கீங்களா? ஏதாவது பார்த்துருக்கீங்க கேட்டவனே அவர் ரொம்ப பெரிய இமாம். அவர் ஒரு கவிதை பாடக்கூடியவர். இந்த கேள்வி கேட்டவனே அவருக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு இத்தனை மீனாக நடத்துறோம், அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தரணும், யாருக்கு கொடுப்பான்னு கேட்டா அதுக்கு சில கேள்வி அவர் கேட்டவன ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம ரசூல் உடனே கொண்டாடுது, அந்த ரசூல் நம்மளால பார்க்க முடியல. சல்லல்லாஹு சொல்றாங்க, கடவுளை எந்த மனுஷன் பார்க்க முடியும்? ஏன் உருவம் சைத்தான் வர மாட்டார், ஓ உருவத்துல ஏன் உருவத்துல ஓ எல்லா ஒரு சைத்தான் ஆட காட்டிடுவான். ஆனா கடவுள் ரசூல் வந்தா ரசூல் மட்டும்தான் வருவாரு, சைத்தான் மாட்டான், கடவுள் மாட்டான்.
ரசூலை பார்ப்பதற்காக நினைச்சு நோய்வாய்ப்பட்டு படுத்து படிக்க வைத்தார். நான் கூட போக நினைச்சேன், எல்லாம் பார்க்கிறேன், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காத துவா செய்யறதுலாம் உண்டு. போறப்பதான் துவா செய்து உண்டு. ரசூலா பார்க்கணும். அப்ப இந்த வரலாறு பார்த்து வச்சேன். பெரிய ஒரு கேட்டவன வந்துருவாங்க. யார் கேட்டவன? நம்ம கேட்கலாம். கடவுள் ரசூலா பார்க்கணும், துவா செஞ்சு போயிடலாம். இந்த துவாவுக்கு என்ன மதிப்பு? படுத்த படுக்கையாளர் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப உச்சகட்டமான நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக இவர்கள் ஒரு ஃபீல் பண்ணாரோ, எவ்வளவு மனவேதனையில் இருந்தாரோ அதை தீர்ப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றுகிறார்கள். இது வரலாறு, பொய் இல்ல. சில பேருக்கு இதெல்லாம் பொய்யாத்திரி செஞ்சாங்க. கனவுல தோன்றா வர்றவங்க அவங்க மட்டும் வரல, சாமியோடு சேர்ந்து வர்றார்கள். வந்தவங்க கனவுலயே அவர் எழுப்பி அவருக்கு ஒரு பொன்னாடையை போக்கி துவா செய்து போனாங்க. வரலாறு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதான் புறவில் போட்ட பொன்னாடை சொல்லி புதா செய்து அர்த்தமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா தெளிவாக எழுந்திருக்கிறார். எல்லா நோயும் சிப்பாய் எழுந்திருச்சார். இப்போ கூட அந்த அயலாளத்துடைய மருத்துவம் சொல்லி ஒரு வரலாறு சொன்னாங்க. சமீபத்தில் கூட புதா செய்து போய் சிப்பா கொடுத்து வந்து எது சொல்லுவாங்க கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காத ஃபீலிங் நமக்கு என்னைக்காவது இருக்கா? என்னைக்காவது இருக்கா? நம்ம அதுக்கு எந்த முயற்சி எடுத்தோம்? வாழ்க்கையில எப்படி கஅபத்துல்லா ஒரு தடவையாவது காட்டி துவா செய்யறோமோ அதே போன்று நம்ம ஹயாத்தில் இருக்கிற பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டுவிட்டு மறந்து விட்டால் உங்களுடைய ஈமான் அங்கீகாரம் யா அல்லாஹ் அந்த நசீபை மீது தந்து விடுவாயாக. நசீபு கிடைக்கும். அப்படி அல்ல, அப்படி என்றால் மறந்து விட்டோம் என்றால் கூட அடுத்த அர்த்தம் இருக்கு. எங்க தெரியுமா? ஹயாத்துல கிடைக்கல, ரசூலுல்லாஹ் பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கல, அதுக்கு தகுதி இல்ல, நம்ம சுண்ணாவை பேரி பாதுகாக்கல, நம்முடைய வாழ்க்கை வேறுபாடு இருக்கு, அஞ்சு தொழில் கிடையாது, எந்த விவாதத்தும் கிடையாது, ரசூல் மீது ஒரு சலவாத்து கூட கிடையாது. இப்படியே வாழ்க்கை கடந்து மறந்து விட்டால் அப்படின்னு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன கிடைக்கும் தெரியுமா? மன்னரையில் வைத்த பிறகு கிடைக்கும். கபருக்குள்ள போற உடனே கேட்கிற கேள்வி சிம்பிளான கேள்வி, லேசான கேள்வி, இலகுவான கேள்வி. ஆனால் பதில் தெரியாம இந்த உம்மத்து முடிக்கிற முடிப்பு அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு எப்படி கல்மா கேட்க முடிக்கிறோமோ அந்த ஆர்டர் இருக்கிற மாதிரி முடிப்பு எங்க வந்துடும்? கபருக்குள்ள வந்துடும். ஒண்ணுங்க ஒரு கற்பனை பண்ணுங்க, நம்ம மூத்தாயிட்டலாம் ஆயிட்டமா. இப்ப எல்லாரும் ஏதாயிட்டோம், வேற வழி இல்லை, ஆயிட்டோம். நம்ம என்ன பண்றாங்க? ஏற்பாடு முடியாது, அடக்க போச்சுக்கலாம். என்ன நம்மளா போட்டு சரி நான் மட்டும் இருக்கேன், நானே அறிவிச்சவன், நான் என் பயானை கேட்டு எல்லாம் சகிதாக விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். அவர்களை கொண்டு போய் இரவோடு இரவாக முடித்து விடுகிறோம். எந்த சொந்தத்தில் யாரும் சொல்றேன் முடிச்சலாம் சொல்லியாச்சு. எல்லாம் பொறுத்தா இருக்கோம். நம்ம என்ன பண்றாங்க? சரி யார் இந்த ஊர்ல, நான் இந்த ஊர்ல இருந்தா கொஞ்சம் நேரம் வர வச்சு உங்களை எல்லாம் குளிப்பாட்டி கிளிப்பாட்டி எல்லாம் முடிச்சு உங்களுக்கு தொழுகையும் வைத்து உங்களை எதிர வச்சாச்சு, சந்தாக்க வச்சாச்சு. அப்படியே கப்பல் பண்ணி பாருங்க, சந்தாக்க இருக்கிறோம் அப்படி போயிருப்பேன். எதிர இருக்கிறோம் யார் இருக்கிறீங்க? சரி நான் சேர்ந்து ஒன்றும் பிரச்சனை எப்படி சொன்னா ஒரு பயம் வந்துடும். என்ன நீங்க மட்டும் நீங்கள் சேர்ந்து வந்தா நல்லா இருக்கிறோம், அப்புறம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி நினைப்பீங்க. சரி எல்லாம் மோட்டரிங் போறதானே, சரி எழுந்துலாம் நம்ம எல்லாம் திடீர்னு போட்டோம் போட்டு நம்ம எல்லாம் சந்தா கிடையாச்சு, கம்பெனி கிடையாச்சு. நம்ம ரூ எங்க இருக்கோம்? ரூ சந்தால இருக்கீங்க, அது சந்தா கிடையாது. போ ரூ இப்படியே திடீர்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. சரி நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? நம்மளாம் ஜாமூர் போறோம். நல்ல கொண்டு போகும்போது நல்ல மையத்தாக இருந்தால், நல்ல மையத்தாக இருந்தா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவது தெரியுமா? என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுவது தெரியுமா? சீக்கிரம் கொண்டு போங்க. எங்க? கபரு குழிகளை கொண்டு போய் வைக்கிறதுக்கு என்ன சீக்கிரம் கொண்டு போ, சீக்கிரம் கொண்டு போ, சீக்கிரம் கொண்டு போ ஆசைப்படுவாங்க. அதை கெட்டவனாக இருந்தால் அடைச்சை நான் கொஞ்ச நாள் இருக்க பார்த்துருந்தால் இன்னைக்கே கொடுத்துட்டான். இன்னும் அந்த வேலை இருக்குது, கல்யாணம் பண்ணணும், சொத்தை வாங்கணும், அதெல்லாம் அனுபவிக்காம பண்ணணும். போட் தட்டானே வந்த நேரத்தில் பசுக்கள் கூட்டு வண்டி சொல்றேன். என்ன நினைப்பான்னு கேட்டா, இது எங்கெல்லாம் கூட்டு போய் அதுக்குள்ள எங்க கூட்டு போறீங்க? ஏன் பண்ண கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க கூட்டு போய் கதவா எந்த கூட்டத்தில் ஆசைப்படுறீங்க? எந்த கூட்டத்தில் ஆசைப்படுறீங்க?
இல்லாத மாதிரி. சீக்கிரம் போனா தான் சேஃப். கொண்டு போய் வச்சிருவாங்க, பச்சை கப்பல் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன முடியாச்சு, நம்மள எங்க இருக்கிறோம், போயாச்சு. நம்ம எங்க இருக்கிறோம், கபூர்ல இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தனித்தனி கபூர். கொரோனா நேரமா இருந்தா மொத்தமா போட்டு போனாங்க. அப்படி இல்லை, இப்ப கொரோனா இல்லை, இப்ப எல்லாம் தெரியுது தனித்தனியா ஒண்ணு வேணாம். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி பாருங்க. எப்படி இருக்கும்? எனக்கு நம்ம எல்லாருக்கும் டெமோ கண்டா நல்லா இருக்கும். சில நல்லடியார்கள், இந்த அபியத்தில் முசரி அப்படியான சில பேர் இருந்தாங்க, இரண்டேச பெண்கள். அவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே கபர் கொண்டு வச்சுக்குவாங்க. டெய்லி போய் கொஞ்ச நேரம், நாளைக்கு நம்ம வீடு தான் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கவசாரமா பாரு. அது ஒரு சவுண்ட் கேட்டுருக்க ஊரு ஃபுல்லா மச்சான் நேற்று வணக்கம் பண்ணாங்க, என்ன ஒரு சத்தம் தான். எந்த சவுண்டு? அங்க தோய்த்தல் எங்க உள்ள நல்லா பாதுகாக்கணும். இப்ப நம்ம கபூர்ல இருக்கிறோம், கண்ண முடியாச்சு, மூடி 3 எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துடி இருந்து பாத்தீங்கன்னா உள்ள 2 பேர் வருவாங்க. யாராவது தனித்தனியாக இருக்கும், புதுசா 2 பேர் வர்றாங்க. யாராவது யார் அது? நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, யாரா இருந்தாலும் சரி, முஸ்லீமோ காஃபிரோ எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நல்லவனோ கெட்டவனோ படுவாளியோ அப்படியாவோ யாராக இருந்தாலும் சரி, இந்த 2 பேர் வராம தப்பிக்க முடியாது. உங்கள்ட்ட வந்து 2 பேர் வந்துடுறாங்க, பாக்குறீங்க. யார் அது? கேள்விப்பட்டிருக்குமா? யாருமா? அங்க வந்து 2 பேர் டேய் யாரு தெரியுங்களா? அந்த மீனானுக்கு ஒரு சின்ன பையன் கத்தான். ஐயோ பேர மனப்பாடம் பண்ண முடியனே, என்னையே உனக்கு தெரியுயா? அந்த நான் கத்துனானே, நான் கொண்டு வந்தவனே நான் வருவேன்னு சொன்னானே, பக்கத்துல தான் வந்து படுத்துருக்கேன், அங்கேயும் போயிட்டு வந்தாச்சு. அந்த பையன் தப்பிச்சு யாரு? விருதாந்தராஜன் தப்பிச்சுட்டாரு. ஏன்னு கேட்டா அவர் தெரிஞ்சு சொல்லிட்டாரு. இப்ப உள்ள உட்காந்துக்கிட்டு கேட்டவங்க முடிக்கிறவங்க அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன டென்ஷன் ஆயிடுவாங்க? ஏண்டா எல்லாம் தெரியும், நான் வருவோம் சொல்லி எதுவுமே தெரியலங்கிறானே, அவருடைய தோற்றம் மாறும் தெரியுமா? மாத்தானே நம்ம உற்சாகம் வந்துடும். அப்ப எப்படி உற்சாகம் கேட்கிறீங்களா? எல்லாமே வரும். எதுவரை எப்படி வந்து எல்லாம் பாதுகாக்கணும். அப்ப கேட்பாங்க, ஒரு சிம்பிளாக கேள்வி கேட்பாங்க. இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவகாசம் இருக்கு, இன்னும் நம்ம போல. நீங்க வந்து போயிட்டு முடியும்ன்றாங்க. அவர் கேட்பாரு, மண் ரப்புக்கு அப்படிங்குவார். எல்லாத்தையும் தான் மண் ரப்புக்கு அப்படின்னு கேட்பாரு. இப்ப இங்க தெரிஞ்சவங்க அமைதியா இருக்கணும். மண் ரப்புக்கு அப்படின்னு கேட்பாரு. இப்ப இங்க முடிக்கிற முடிய எங்க இருக்கும்? கபூர்ல இருக்கும். இங்க நான் சொல்லி கொடுக்கல, அங்க சொல்லி கொடுப்பது போல ஆள் இருக்காது. மச்சாண்டே பக்கத்து கபூர்ல தோண்டி சைட்ல ஓட்டையை போட்டு என்னடா இதை கேட்கறாங்க சொல்லி கொடுக்கலாம், கேட்க முடியுமா? நம்ம எல்லாம் அடங்கி போய் ஒடுங்கி போய் அடக்கம் பண்ண பிறகு அந்த கேட்கிற கேள்விக்கு யாரும் சொல்லி தர முடியாது. மண் ரப்புக்க ஒருத்தர் அந்த பேம் போடுறீங்க. யாரா இவனுடைய பழக்கத்தை கொண்டு வர சொல்லி எல்லாரும் வாய்ப்பு கொடுக்கும். மண் ரப்புக்கு என்ன சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க. ஏய் சொல்லுங்க, தப்பிக்க முடியாது. அங்க மண் ரப்புக்கு இதே ரியாக்ஷன் அங்க கொடுத்தீங்கன்னா நிலவு என்ன ஆகும்? சம்பட்டி பிஞ்சிடும். நல்லா பார்த்தா மண் ரப்புக்கு என்ன சொல்லணும்? தைரியமா சத்தமா யாருடைய உள்ளத்தில் ஈமான் பகிரங்கமாக அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க பாருங்க, அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் என்னுடைய ரப்பி யாரு? சொல்லுங்க. அப்படி செத்தல்கள் அங்க போய் அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்வதற்கு அதுதான் சொல்லுவாங்க, அதே தக்பீர் அப்படிவாங்க. இங்க கத்தாங்க அதே தக்பீர். அப்படி இல்ல, தக்பீர் எப்படி சொல்லணும்? அதே தக்பீர்னா அல்லாஹ் அக்பர் அப்படி கேட்க விடணும். ரப்பு அப்படிப்பட்டவங்க நம்ம தெரிஞ்சு விட்டுருவான். மண் ரப்புங்க ரப்பி அல்லாஹ். அப்ப பண்ணியாச்சா?
அப்படி எல்லாம் சொல்றது இல்லையா? அல்லாஹ் சொல்லிங்க. ஏதாவது கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இரண்டாவது கேள்வி சொல்லியாச்சு. சரி, அல்லாஹ் ஓரளவுக்கு தெரியும், நான் மேனேஜ் பண்ணியாச்சு. அடுத்து புரிஞ்சுச்சா? ஆமாப்பா, ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ கொஞ்சம் கபூர் கொடுத்துருங்க. வெளியே போனாங்க அப்படி சட்டை சொல்லிருங்க. நேரம் ஓடி நம்ம எதுல இருக்கோம்? நீங்க சேர்த்து கொடுக்குறேன். அவன் தீர்க்கம் கேட்பது என்ன சொல்லியிருந்தான்? சொல்லிருங்க. அடுத்து மண் நபி இருக்க வெக்கப்படாதீங்க. கபூர் சொல்லியா அவங்க விடுறாங்களே, பெண்க ஒண்ணு முடியாது. சீக்கிரம் சொல்லுங்க. மண் நபி இருக்க. இப்ப இந்த கேள்வி கேட்டா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய மேல உங்களுடைய குழந்தைகளுடைய பறக்கத்துனால சவுண்ட் வருது. அங்க நிலைமை என்னன்னு கேட்டா, சரியான ஈமான் இல்ல, சரியான தொழில் இல்ல, சரியா சுண்ணத்தை ஃபாலோ பண்ணல, முஸ்லிம்கள் பேர் வந்து ஊரை ஏமாத்துறாங்க, உலகத்தை ஏமாத்துறாங்க. என்னன்னு கேட்டா, இப்ப ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாங்க கேட்டா, அப்படியா என்ன புரியல, என்ன ஏதோ சொன்னாங்க வச்சாங்க, ஒண்ணு புரியலையே, ஒண்ணுமே நடக்காது. நபிக்குன்னு கேட்டா நபியா முகமது நபி போட்டு மீலாது நபியா நடத்தினாங்க. அதுபடி மீலாது நபி சொல்லிடுறாரு. நபி என்ன மீலாது நபி கூடாது. யாரு? முகமது நபி சொல்லணும். இதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மனிதன் காட்டப்படுவார். இந்த மனிதன் யாருக்கு ஒரு மனிதன் காட்டப்படுவாரு. அது உருவத்தை காட்டப்படுமா, மொத்தத்துல ஒரு தோற்றம் காட்டப்படும். எங்க நசீப் கிடைக்குது? துனியாவில் கிடைக்காத கமல கிடைக்குது. அந்த மன்ஹாஜர்கள் கேட்ட உடனே உண்மையான மூமின்களாக இருந்தால், உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால், உண்மையான முத்தகீன்களாக இருந்தால், மார்க்கத்தை சரியாக பின்பற்றி இருந்தால், அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே தெரியும் அவர்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுங்க. சொல்லிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ என்னதான் கொடி பிடிச்சி என்னதான் மீனாது கொண்டாடினாலும் சரி, யாருக்கு மார்க்கம் இல்லையோ சரியத்தில்லையோ அவங்க வந்து ரசூலுல்லாஹை காட்டப்பட்டாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்ல அந்த கூட்டத்தில் நம்மளை பாதுகாப்பானாக சொல்லுவாங்க. ஆஹா, இவரை பத்தி மேல போட்டு பேசுறாங்க, ஏதோ சொன்னாங்களே, இவர் பேரு கூட வாயில வர மாட்டேங்குது. இவரை பற்றி கேள்விப்பட்டு யாரும் தெரிகிறேன்னு சொல்லி ஒரு முஸ்லிம் சொல்லுவான். அந்த பாதுகாப்பு காந்தின்னு சொல்லிட்டு போட்டோம், ஒரு முனாஃபிக் சொல்லிட்டு போட்டோம், முஸ்லிம் சொல்லி முஸ்லிம்கள் கடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அவருடைய நிலைமையும் இதுதான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்ப மன்றபுக்கு நபி அல்லாஹ் அமாதீனுக்கு மன் நபியுக்கு மன் ஹாதா ரஜூல் இந்த மைதியா ஹாதா ரசூலுல்லாஹ், இவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிடலாம் இன்ஷாஅல்லாஹ். யாரா இந்த நசீபை யாருக்கு தந்துருவாயாக? வாழும் காலத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரண தருவாயில் கலிமாவோடு மரணிக்கூடிய வாக்கியத்தை தந்துருவாயாக. கலிமா சொல்லாமல் மரணிக்கக்கூடிய கூட்டத்திலே பாதுகாப்பாயாக. நாளை கபருடைய வேதனைகளை பாதுகாப்பாயாக. அந்த கபருடைய கேள்வி கணக்குகளை சரியான பதில் வாக்கியத்தை தந்துருவாயாக. அதற்கான தகுதியை இப்பயே தந்துருவாயாக. நாளை மறுமையில் நம்முடைய சபாத்திற்கு உட்பட்டவர்கள் ஆக்கி தந்துருவானாக. நாளை மறுமையில்